இந்த எபிசோடு நாருட்டோ vs ஹாக்கு போரின் உச்சக்கட்டம் மற்றும் ஜாபுசா ககாஷி போரின் முடிவை நோக்கி நகரும் மிக உணர்ச்சி நிறைந்த எபிசோடு. நாருட்டோ vs ஹாக்கு நைன் டெய்ல்ஸ் பவர். சாசுகே இறந்துவிட்டான் என்று நம்பிய நாருட்டோ நைன் டெய்ல்ஸ் கியூபி சக்ராவின் தாக்கத்தில் முழுமையாக மாறுகிறான். அவன் வேகம் அசுரமாக அதிகரிக்கிறது. ஹாக்குவின் ஐஸ் மிரர்ஸை உடைத்து நொறுக்குகிறான். ஹாக்கு எவ்வளவு வேகமாக நகர்ந்தாலும் நாருட்டோ அவனை பிடிக்கிறான். ஹாக்கு பயத்தில் அல்ல, வருத்தத்துடன் போராடுகிறான். நான் கொல்ல விரும்பவில்லை, ஜாபுசாக்காக மட்டுமே போராடுகிறேன். ஹாக்கு's true feelings. நாருட்டோ ஹாக்குவை தாக்கும்போது ஹாக்கு தனது வாழ்க்கை உண்மையை நினைவு கூர்கிறான். தன் பிளட் லைன் அபிலிட்டி, ஐஸ் ஸ்டைல் காரணமாக துன்பம், தந்தையால் கொல்லப்பட முயற்சி. ஜாபுசா தான் தன்னை ஏற்றுக்கொண்ட ஒரே மனிதன். ஹாக்கு மனதில் ஜாபுசாக்காக உயிர் கொடுத்தாலும் பரவாயில்லை. ககாஷி vs ஜாபுசா ஃபைனல் மொமெண்ட். இதற்கிடையில் ககாஷி ஜாபுசாவை முழுமையாக அழுத்துகிறார். லைட்னிங் பிளேட், ரைக்கிரி ஆர் சிடோரி. ககாஷி தனது மிக ஆபத்தான ஜுட்சுவை ஜாபுசா மீது பயன்படுத்த தயாராகிறார். ஜாபுசா முழுமையாக சிக்கிய நிலையில் அந்த நொடியில் ஹாக்கு's அல்டிமேட் சாக்ரிஃபைஸ். அந்த நொடியில் ஹாக்கு நாருட்டோவின் ஐஸ் மிரர்ஸிலிருந்து வெளியே பாய்ந்து ஜாபுசாவை காப்பாற்ற ககாஷியின் லைட்னிங் பிளேடுக்கு முன் வந்து நிற்கிறான். பிளாஸ்ட்! ஹாக்கு நேரடியாக தாக்கப்படுகிறான். எவ்ரி ஒன் ஷாக்ட். ககாஷி அதிர்ச்சி. ஜாபுசா உறைந்து போகிறார். நாருட்டோ கண்களில் கண்ணீர். ஹாக்கு மெதுவாக கீழே விழுகிறான். எபிசோட் எண்ட். எபிசோட் 15 முடிவில் ஹாக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில், ஜாபுசா மனம் உடைந்த நிலையில் நாருட்டோ நைன் டெய்ல்ஸ் சக்ரா மங்குகிறது. மிகப்பெரிய உணர்ச்சி கிளைமேக்ஸ் அடுத்த எபிசோடில்.